இந்த ஜிஃப்ரி எக்ஸ்ட்ரீம் பத்தின பல விஷயங்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுலயும் பல பேர் சொல்லாத சில சீக்ரெட் விஷயங்களை சொல்ற கேளுங்க. இந்த வீடியோ டெலீட் ஆகிறதுக்கு முன்னாடி பாத்துருங்க. இவன் செஞ்ச இந்த செயல்கள் எல்லாம் இதுவா இருக்குமோ அப்படின்னு தோணக்கூடிய சில ரிலேட்டடான சம்பவங்களை சொல்றேன். இந்த ஜிஃப்ரி எக்ஸ்ட்ரீம்ங்கிறவன் சின்ன வயசுல மேக்ஸ் வாத்தியாரா இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து அமெரிக்காவோட பினான்சியல் தலைவராகவும் ஆயிடுறான். இவனுக்கு பவர், பதவி எல்லாமே இருக்கு. இவன் 2005 ஒரு ஜெயில அரெஸ்ட் ஆகுறான், ஏதோ ஒரு இல்லீகல் கேஸ்ல. இவனுக்கு அந்த சமயத்துல பவர், பதவி எல்லாமே இருந்ததுனால கூடிய சீக்கிரமே அந்த ஜெயில விட்டு வெளியவும் வந்துடுறான். இவனோட ஜெயில் வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, இவன் பகல் நேரத்துல அவனுக்கு தேவையான வேலைகள் எல்லாம் அவன் செஞ்சுட்டு நைட் ஆனா அந்த ஜெயிலுக்கு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் ரொம்ப நாள் நீடிக்கல, சீக்கிரமா இவன் அந்த ஜெயில விட்டு வெளியவும் வந்துடுறான். அதுக்கப்புறம் இவனுக்கு இருந்த அந்த ஒரு ஐலாண்ட்ல பல விஐபிங்களை பார்ட்டின்னு வர வச்சான். ஆனா அங்க நடந்தது பார்ட்டி கிடையாது. சின்ன சின்ன குழந்தைங்களையும் அந்த ஐலாண்டுக்கு இவன் வர வச்சான். இவனோட கேர்ள் ஃபிரெண்டான கிஸ்லன் மேக்ஸ்வெல், இவன் தான் சின்ன சின்ன குழந்தைங்களை, மிடில் கிளாஸ் ஆன குழந்தைங்களை, ஆதரவற்ற குழந்தைங்களை ஆசையான வார்த்தைகளை சொல்லி அந்த ஐலாண்டுக்கும் வர வச்சிடறா. இவ தான் அந்த குழந்தைங்களை கூப்பிட்டுட்டு வந்ததுக்கான மூல காரணமாகவும் இருக்கா. அந்த ஐலாண்ட்ல அந்த குழந்தைங்க கிட்ட தப்பா நடக்கிறது, அவங்கள நரபலி கொடுக்கறது, இறந்து போன குழந்தைங்களையும் சாப்பிடுறது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கொடூரமான விஷயங்கள் எல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்படியே இவன் 2019 இந்த மாதிரி ஏதோ ஒரு கேஸ்ல அரெஸ்ட் ஆகுறான், ரொம்ப ஸ்ட்ராங்கா. அந்த சமயத்துல போலீஸ் விசாரிக்கிறதுக்கு முன்னாடியே இவன் இறந்து போயிடுறான். அவன் எப்படி இறந்தாங்கிறது தெரியல, அது ஒரு பெரிய மர்மமாவே இருக்கு. அவன் இறந்ததுக்கு அப்புறம் போலீஸ் சில ரிசர்ச் எல்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த எக்ஸ்ட்ரீம் ஃபைல்னு இத்தனை புட்டேஜ், வீடியோ எல்லாமே வெளிவந்திருக்கு அரசாங்கத்தோட அபிஷியல் வெப்சைட்ல. அது மட்டும் இல்ல, அவன் கிட்ட இருந்த ஒரு பிளாக் புக்கும் பறிமுதல் செஞ்சாங்க. அந்த புக்ல வெடிகுண்டுகளோட ஃபார்முலா, பல இல்லீகலான எழுத்துக்களையும் எழுதப்பட்டு இருந்துச்சு. இவன் அந்த ஐலாண்ட்ல நடக்கிறதெல்லாம் போட்டோ, வீடியோ புட்டேஜும் எடுத்திருக்கான். ஒரு விதத்துல அது எதனாலனா பிளாக்மெயில் பண்றதுக்கு. எதுக்கு அவன் பிளாக்மெயில் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இவன் ஏதோ ஒரு பெரிய பிளான் வச்சிருக்கான். அந்த பிளான் இவனோட கை நழுவி போயிடுச்சுன்னா அதை தக்க வச்சுக்க இந்த போட்டோ புட்டேஜ் எல்லாம் யூஸ் ஆகும்னு பிளாக்மெயில் பண்ண எடுத்து வச்சதாகவும் சொல்லப்படுது. ஒரு பக்கம் இந்த சோசியல் மீடியால பார்த்தா எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்னு போட்டு மனிதர்களோட தோல்ல செய்யப்பட்ட பல ப்ராடக்ட்ஸ் வெளிவந்துட்டு இருக்கு. ஒருவேளை இவன் மனுஷங்களோட பாகங்களை விற்று அதுல பெரிய ஆள் ஆகணும்னு பிளானும் பண்ணி இருக்கலாம்னு பல பேரால சொல்லப்படுது. அதையெல்லாம் இவன் சாதிக்கணும்னா இவன் கூட பவர் பீப்புள்ஸ் எல்லாம் இருக்கணும்ல, அதனாலதான் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் அவன் செஞ்சிருக்கானோ பல சந்தேகங்கள் உருவாகிட்டு இருக்கு. இந்த சம்பவம் ரொம்பவே சீரியஸா போயின்னு இருக்கு. இந்த அமெரிக்கால எல்லாம் பார்த்தீங்கன்னா பல போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இதனால 3ஆம் உலக போர் வரலாம்னு பல பேரால நம்பப்படுது. இத பத்தின உங்க கருத்தை உடனே கமெண்ட்ல சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி இந்த மர்மமான டெவில் உலகத்துல என்னோட பயணிக்கணும்னா நம்ம பேஜை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம்.